இப்போ என்ன செய்யணும்? இந்த சில்பா வேற வந்து வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டாலே. பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு போயில்ல ஓனர் இருந்துட்டு வரலாம் பாவே. ஏன் பிரச்சனை யாருக்கு தெரியும்? அங்க போனா என் பேரை வச்சுட்டானே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். எல்லாரும் என்ன சரச்சர காதலியான்னு கேட்டுவிடுவாவே. பேசாம மெட்ராஸ்க்கு ஓடிடலாமான்னு பார்த்தா சித்தி குடும்பம் வேற இங்க வந்து கிடக்கு. அவியலங்க விட்டுட்டு அவி வீட்டுக்கு நான் எப்படி போக முடியும்? எங்கேயுமே போக முடியாம போச்சே. பேசாம பிள்ளைகளை கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டானே. நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, எதுக்கு கூட்டிட்டு போறான்னு அம்மா கேப்பா. என் பிள்ளைகளை கேட்க விட்டுட்டானே, அம்மா ஒன்றும் கேட்க மாட்டா. ஆனா அங்க கூட்டிட்டு போனா என் பிள்ளைகளையும் மாமியார் பிடுங்கிக்கிடுமே. நல்லா பிடுங்க, நான் தானே பெத்தவன். என்னை விட்டுட்டு என் பிள்ளைகளை எப்படி அங்க இருக்கும்? என் பிள்ளைகளை மீட்டு கொண்டாடுறதுக்கு என்னால முடியும். ஆனா மாமியார் கிளவி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளேன்னு ஒரு மாதிரியே கேள்வியே கேட்கும். பரவாயில்ல, பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு போய் அவமானப்படியதை விட மாமியார்ட்ட அவமானப்பட்ட யாருக்கும் தெரியாது. அங்கேயே கிளம்பிட வேண்டியதுதான். எனக்கு மட்டும் ஏன் அப்படி சோதனை வேதனை மாறி மாறி வருதுன்னு தெரியல. சிம்பு, பிங்கி, இங்க வாங்க பூ. கூட்ட உடனே ரெண்டு பேரும் வாடி வந்துட்டீங்களே. சிம்பு, பரோட்டாவே திங்கப்படாது. நான் ஏதோ கொஞ்சம் கெல்த்தியா இருக்கோம் மட்டன்லாம் இருக்கேன்னு வாங்கி தந்தேன். நீ என்னடா என்ன பரோட்டா வேணும் கேட்டுட்டு கிடக்கா? இதோட அடுத்த வருஷம் வாங்கி தருவேன். ஆமா, அடுத்த வருஷம் தான். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் திங்கணும். தினமும் நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு தான் சாப்பிடணும். அம்மா என்ன தாரணா அதான் திங்கணும். சும்மா சும்மா அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான்னு கேட்கக்கூடாது. எப்ப பார் சாக்லேட் தின்னு தின்னே சூத்தப்பல் குடிச்சு போய் கிடக்கு. அதுவா தினமும் திங்கக்கூடாது. அதுவா மாசத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிடணும். ஏய் சிம்பு, நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோமா? இந்த பாட்டியில சிம்பு, உங்க அப்பாவை பெத்த பாட்டி இருக்காவல்ல? அட பேர் எப்ப பெத்த மோனே, உங்க அப்பனை பெத்த கிழவிய மறந்துட்டீ உள்க. உங்க அப்பனை பெத்த ஒருத்தி இருக்கல்ல, அந்த கிழவி உங்களுக்கு தான் பாட்டி. அங்க போமான்னு கேட்டேன். உங்க அப்பனை பெத்தவ மேல ஒரு பாசம் இல்லையே. அங்க இருந்து கூட்ட அந்த புதுசுல மட்டும் பாட்டி பார்க்கணும் ஜூனியர் ரெண்டு பேரா. இப்போ என்னாச்சு? அப்போ அந்த பாட்டியை நாடு கடத்திடுவோமா? உங்க மேல இருந்த நம்பிக்கையில் நாங்க போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன அந்த திசை பக்கமே போக கூடாதுங்கறிய. இப்போ எங்க போறது? ஆமா, பையனை டூர் இப்போ எங்க போறது? ஒரு இடத்துக்கு போக முடியாது. கிடைச்ச கறி இந்த வீட்டுக்குள்ளே தான் கிடக்கணும். நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்கா? சரி போய் புத்தகத்தை எடுத்து படிக்க போங்க. இதுவதான் மதியம் அந்த கிளை வீட்டுக்கு போன்னு அடம் பிடிச்சிட்டு கிடக்கும். இப்போ அது வரை வரலன்னா நான் எங்க போறது? எங்கேயும் போய்க்கிற முடியாது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு சரோனி பேர் வைக்க போறேன். என் மானமே போகுது. அந்த குடிமிகாரி இந்த ஊரை சுத்தி சுத்தி வரட்டி அடிச்சாலும் அடிப்பா. சரி, இந்த குடிமிகாரி அக்காவை போய் அவனை கட்டி வச்சேன் பாரு. வேற எவ்வளையாவது கட்டி வச்சிருந்தா கூட அப்படியே போயிருக்கோம். இந்த ஊர்காரி பிடிச்சி அவனை கட்டி வச்சதான் பெரிய தப்பா போச்சு. இப்போ என்ன பண்ண? ஓனர் உள்ள வரலாமா? அதான் உள்ள வந்துட்டாலே என்ன கேள்வி? பையன கேள்வி. ஓனர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் தெரியுமா? நாளைக்கு உங்க ஆள் மகளுக்கு பேர் வைக்க போறாவலாம். என்னது, ஆளா? ஆமா ஓனர், நீங்க காதலிச்சியல்ல அவர் பிள்ளைக்கு. சே, வாய் மூடு. பேதி எடுப்பா. என் வீட்ல எல்லாரும் இருக்கா, நீ இப்படி சத்தமா பேசிட்டு இருக்க? ஓனர், நீங்க காதலிச்சியல்ல அவர் பிள்ளைக்கு நாளைக்கு பேர் வைக்க போறாவலாம். ஷோ வாமுதேவி, எதா இருந்தாலும் வெளியே போய் பேசுவோம். டேய், ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன விஷயம்? நம்ம ஒன்னர் இருக்காங்கல்ல, அம்மா உன்னோட காதலி என்னோட அண்ணி. ஆமாண்டா, அவங்களுக்கு ஒரு காதலன் புதுசா வந்திருக்கான். ஐயோ, என்னடா சொல்ற வேகாதவனே? ஆமாண்டா, முழு வேக்காடு. உன் அண்ணிக்கு ஒரு காதலன் வந்திருக்கான். அவனுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. டேய், அன்னிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அத தள்ளுடா, அவனுக்கு புதுசா ஒண்ணு பிறந்திருக்கு. இப்போ என்னடா செய்யணும்? அத க்ளோஸ் பண்ணனுமா? ஐயோ வேண்டாம், பிஞ்சி குழந்தை. வேற என்னடா பண்ணனும்? டேய், அவனுக்கு பிறந்திருக்க குழந்தைக்கு ஓனரோட பேரை வைக்க போறானாண்டா. ஐயோ, அப்படி ஓனரோட பேரை வச்சா ஓனருக்கு அது கஷ்டமாயிரும்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேர் தான் காதலிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துரும். அப்புறம் ஓனர் எனக்கு கிடைக்க மாட்டாடா. டேய் வேகாதவனே, இதுக்கு நாங்க என்னடா பண்ணனும்? அதுவாடா, அவனை எப்படியாவது நம்ம கடத்திட்டோம்னா நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிரும். ஓ அப்படியா, இதுவும் நல்ல ஐடியா தான். எப்படிடா அவனை கடத்துறது? நம்ம எல்லாரும்
என் வீட்டுக்குள்ள வச்சு அப்படியே கத்துவேன். என் தம்பி காதல எங்க அம்மா காதல எல்லா காதலையும் விழுந்தா என்ன வருது? எங்க சித்தி சித்தி பிள்ளைகள பாட்டி வேற இருக்காவ. இனி எது பேசுறதா இருந்தாலும் அக்கம் பக்கம் பார்த்துட்டு தான் பேசணும். சரி ஓனர். அக்கம் பார்த்தாச்சு, பக்கம் பார்த்தாச்சு. ஓனர் அக்கம் பக்கம் பார்த்தாச்சு ஓனர். இப்போ பேசலாமா? நீ ஒருத்தனை காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டால அந்த தெனாவட்ல தான் பேசிட்டு தெரியா? என் கஷ்டம் உனக்கு எப்படி புரியும்? இல்லை ஓனர், உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன். இன்னைக்கு நம்மகிட்ட சௌமி வந்து சொன்னால நாளைக்கு பேர் வைக்க போறவளாம் ஓனர். அதான் நானே என்ன செய்ய தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். மொய்யா ஓனர். ஷோ, எங்க பாட்டி அந்த பாப்பாக்கு கொலுசு வாங்கி போட போறவளாம் ஓனர். கொலுசா? ஆமா ஓனர். இப்போ மொய் வைக்கதும் கொலுசு படியா தான் ரொம்ப முக்கியம். நானே என் பேர் வச்சுட்டானே என்ன ஆமா ஏதாமனு முழிச்சிட்டு இருக்கேன். ஆமா ஓனர், உங்க பேர் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? உங்க ஆளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல. நீ எதுக்கு எப்பவும் ஆளுகளும் பேசிட்டு இருக்க? அவனே அண்ணன் சொல்லு இல்ல தம்பின்னு சொல்லு. அப்படி சொல்றீங்களோ? அவ்வளோ பெரிய ஆளை தம்பின்னு சொல்ல முடியாது, அண்ணன் வேணா சொல்லட்டுமா? என்ன நீ சொல்லி தோழி. ஓனர், அந்த அண்ணிட்ட நீங்க பேசியிருக்கலாம்ல. பேசாம தான் இருப்பேன்னு நினைச்சியோ? ஆஸ்பத்திரியில வச்சு அவன்கிட்ட பேசியாச்சு. என் பேரை வைக்காதுன்னு சொன்னா அப்படிதான் வைப்பேன்னு திமிரா சொல்லி என்கிட்ட. அப்படியே சொன்னாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் உங்களை பார்த்தாலே வெக்கப்பட்டுக்கிட்டு பம்மிக்கிட்டு பேசினாரு. இப்பெல்லாம் பேச்சு அப்படி கிடையாது, வேற மாதிரி இருக்கு. ஓனர் இப்போ என்ன செய்ய ஓனர்? அதான் எனக்கும் தெரியல. என் பேரை நாளைக்கு வச்சுட்டான அந்த குடுமையே நீ அசிங்கப்படுத்தி விடுவா. இந்த ஊருக்குள்ள நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், தலையே காட்ட முடியாம ஆக்கி விடுவா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பியாதி எடுப்பான் தான். ஓனர் நீங்க இவ்வளவு சொல்லி அவர் கேட்கலனா என்ன யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் ஓனர். ஆமா குழந்தை, இப்ப என்ன செய்ய? ஓனர் எனக்கு தெரிஞ்சே சொல்லட்டுமா? சொல்லு குழந்தை. நாளைக்கு பேர் வைக்க ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது ஓனர். ஆமா, நடக்காம இருந்தா நல்லா இருக்கும். அது நடக்காம இருக்கக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஓனர். ஐடியாவா? என்ன ஐடியா? அவர் இது வரைக்கும் குழந்தைக்கு என்ன பேர்னு சொல்லல. சொல்லலையா? நாளைக்கு பேர் வைக்க இடத்துல தான் சொல்லுவானா. அப்படி இருக்கும்போது அவரை கடத்திட்டா? என்னது கடத்தலா? ஆமா ஓனர், வேற வழி இல்லை. உங்க மானம் போகக்கூடாதுன்னா இதை பண்ணிதான் ஆகணும். ராத்திரியோட ராத்திரி அவரை கடத்தி வச்சுட்டோன்னு வச்சுடுங்களா, நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்காது. அதுக்கு பிறகு அவுத்து விட்டுருவான். ஆமா, நம்ம தான் கடத்தணும்னு தெரிஞ்சிட்டுனா என்ன பண்ணே? முகமுடி போட்டு போவோனர். முகமுடியா? கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட கௌரவத்தை காப்பாத்தனா இந்த ஒரு வழிதான் இருக்கு ஓனர். என்ன சொல்றீங்க? அப்ப கடத்திடுவோம். சரி, அவன் வீட்டுல இருப்பானே, எப்படி போய் கடத்த? வீட்டுல இருந்தாருன்னா தூங்கும்போது போய் கடத்திடுவோம். வெளியே வந்தாருன்னா அப்படியே வெளியே கடத்திட்டு ஓடிடுவோம். குழந்தை கடத்தி எங்க கொண்டு போய் வைக்க? அதான் உங்களுக்கு என்ன ஒரு வீடு காலியா இருக்கல ஓனர், அங்க கொண்டு போய் வச்சிருவோம். சரி சரி. இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கெட்டப்ப போட்டு போறோம், உங்க ஆளை கடத்துறோம். இங்க பாரு, உங்க ஆளுங்க அதெல்லாம் விட்டுரு. ரோசியோட புருஷன் எவ்வளவுதான். சரி ஓனர். பாப்பா தூங்கிட்டாளோ? ஆமா சாமி, பாப்பா தூங்கிட்டே தான் இருக்கா எப்ப பார்த்தாலும். பாப்பா வேணா நான் தூக்கி வச்சுக்கிடவா? நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வேண்டாம் சாமி, பாப்பா என் மடியிலேயே இருக்கட்டும். உன்கிட்ட வந்தா முழிச்சு அழ ஆரம்பிச்சிருவா. சரிக்கா, முழிச்ச உடனே நான் தூக்குறேன். சரி சாமி. மாப்ள பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் தானே, காப்பியும் மிச்சரும் கொடுத்தா போதாதா? அனாவசியமா வரவேலுக்கு எதுக்கு சாப்பாடு போடணும்? அந்த ரூபாயை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரோசி பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து உடம்ப தேத்துவேன். சில்பா, நம்ம பிள்ளைய நம்ம பாத்துக்கிட்டதுக்கு மாப்பிள்ளைட்ட தான் ரூபா வாங்கணுமோ? என்ன பேச்சு பேசுறா? ஃபங்க்ஷன்னா நல்லா செய்யணும். நீ வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி இதையும் செஞ்சு கெடுத்து விட்டுறாத. ஆமாமா, வளகாப்பு ஃபங்க்ஷன்ல யாருமே ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. அந்த செல்லம் ஆண்டியால நமக்கு கெட்ட பேர் தான் வந்தது. என்னத்த சொல்ல, அவியல நம்பி நம்ம ரூபாய கொடுத்தோம். அவிய அப்படிலாம் செய்வாவன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் சொல்றேன், இந்த ஃபங்க்ஷனை நம்ம நல்லபடியா நடத்தணும். யாரும் குறை சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட கூடாது. மாமா, நல்ல ஆளா பார்த்து சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுங்க. சௌமி, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாப்ள பண்ணியாச்சு. செலவு கொஞ்சம் குறைக்கலாமேன்னு பார்த்தேன். சில்பா, அவர் பிள்ளைக்கு அவர் செலவு பண்றாரு. நீ எதுக்கு வேண்டாங்க, சும்மா இரு. மாப்பிள்ள உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சரி அங்கிள். மாமா, நிறைய பேரை கூப்பிட்டுருக்கோம். எல்லாருக்கும் சமைச்சு கொண்டு வந்துருவாங்கல்ல? ஆமா சௌமி, அதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. என்னாச்சு குட்டிமா? பாப்பாக்கு என்ன செய்யுது?
நல்லா இருக்கேம்மா. தம்பி நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன் ஆண்டி. ஷில்பா, நாளைக்கு உங்க வீட்ல ஃபங்க்ஷன்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுக்கா. என் மருமவன் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காவே. அப்படியே ஷில்பா, சாப்பாட்டுக்குலாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? ஆமாக்கா, அதுவும் ஆர்டர் கொடுத்தாச்சு. எதுக்கு வெளியே கொடுத்து கஷ்டப்படுறியே? என்கிட்ட கொடுத்திருந்தா நானே சமைச்சு தந்திருப்பேன்ல. என்னது உங்க கிட்டயா? ஆமாம்மா, என்கிட்ட கொடுத்திருந்தா சூப்பரா சமைச்சு தந்திருப்பேன். உங்க அக்கா வாக்காப்புக்கு நான் தானே செஞ்சேன். அதை எப்படி செஞ்சீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு. அத பத்தி நான் பேசவே விரும்பல. ஷில்பா, ஓ மாவ கடக்கா, நீ சொல்லு ஷில்பா, நான் சமைச்சு தரேன். கம்மியா ரூபா தந்தா போதும். இவ்வளோக்கா? பொருளெல்லாம் வாங்கி தந்துட்டு ஒரு 1000 ரூபாய் கொடு போதுமே. ஆமா, உங்களுக்கு போதும். உங்களுக்கு போதாது. போன தடவை உங்களை சமைக்க வச்சுட்டு அதால நாங்க பட்டிருக்க பாடு கொஞ்சம் நெஞ்சு கிடையாது. எல்லார்கிட்டயும் ஒரே ஏச்சி. அது மட்டுமா, எங்க பொருள் எல்லாத்தையும் நீங்க கொள்ளவாட்டிட்டீங்க. இங்க பாருமா சாமி, போன தடவையும் நான் நல்லா தான் சமைச்சேன். அது ஏதோ ஒரு சில காரணத்தினால கொஞ்சம் சொதப்பிட்டு. இந்த தடவை அப்படி இருக்காது, சூப்பரா இருக்கும். ஷில்பா, நீ சொல்லு ஷில்பா, கம்மி ரூபாயில நான் பண்ணி தரேன். நீ ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கா? வாங்கிட்டு நான் அதிகமான ரூபா வாங்குவேனா? சொல்லு ஷில்பா. சரிக்கா, 1000 ரூபாய்னா கம்மிதான். சும்மா என்ன பேசுற நீ? சாமிமா, செல்லம்மக்கா அக்கா வளகாப்புக்கு நிறைய கேட்டவளம்மா. இதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் கேட்காவே. பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா போதும்மா. செல்லம்மக்கா அழகா சமைச்சு தந்துருவாவே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இது செஞ்சதெல்லாம் மறந்துட்டியோ? இல்லம்மா, அவியதான் அந்த தடவை ஏதோ சின்னதா தப்பு நடந்துட்டுங்க அவள. இந்த தடவை அது நடக்காது. செல்லம்மாக்காவே சமைக்கிட்டு சாமி. மாப்பிள்ள, இவியகிட்டயே ஆர்டர் கொடுப்பா, அழகா செஞ்சு தந்துருவாவே. கம்மி ரூபா தானே, 1000 ரூபாய்க்கு எல்லாத்தையும் செஞ்சிருவாவலாம். இல்ல ஆண்டி, நான் வெளியே கொடுத்தாச்சு, இவங்க சமைக்க வேண்டாம். எவ்வளவு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வளகாப்பு ஃபங்க்ஷன்ல ரொம்பவே சொதப்பிட்டாங்க. தம்பி, அப்படிலாம் சொல்லாதுங்க தம்பி. பெரிய பெரிய ஆட்களுக்கே சின்ன சின்ன தப்பு நடக்க தான் செய்யும். நான் இப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதான் அந்த ஒரு தடவை சொதப்பிட்டு தம்பி. என்னமே அப்படிலாம் ஆகாது. என்னென்ன ஐட்டம் செய்யணும், எத்தனை மணிக்குள்ள செய்யணும், எவ்வளவு செய்யணும் சொல்லிட்டேன்னா நான் சூப்பரா செஞ்சு தந்துருவேன். எனக்கு சம்பளம் 1000 ரூபாய் போதும். மாமா வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. இவ்விய வந்து சமைக்கவே வேண்டாம். சாப்பாடு நல்லாவே இருக்காது. விஷம் 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 எப்படி சொல்லி கொடுக்குது பாரு. தம்பி, சாமி சின்ன பிள்ளை, அவளுக்கு விவரம் பத்தாது. நீங்க சொல்லுங்க தம்பி. இல்ல ஆண்டி, நான் வெளியே ஆர்டர் கொடுத்துட்டேன். வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துனா உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறோம். இந்த தடவை வேண்டாம். ஓ அப்படியே தம்பி, சரி சரி. என்கிட்டனா கம்மியா வருமேன்னு பார்த்தேன், உங்களுக்கு நல்லது செய்யலாம் தான். ஷில்பா, அடுத்த தடவை பாப்போம், நான் வரேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. சரிம்மா, வரேன். நல்ல வேலை வீல சமைக்க சொல்லல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாளைக்கு வந்து நல்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கட்டும். அப்பதான் வீ தெரிஞ்சுக்கிடுவாவே. இந்த ஷில்பா மாவா என்ன மாதிரி பேசுறா? அன்னைக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது கெஞ்சி கெஞ்சி ஆத்தால மாவுல வந்து கொடுத்தாள்வே. இன்னைக்கு என்னடானா என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு தொலையில நிக்கிறா. நல்லதானே சமைச்சு கொடுத்தேன், எல்லாரும் தின்னுட்டு தானே போனாவே. அவளத்தையாலே என்ன தெருவிலே கொட்டினாவே. நல்லாவே இல்லைன்னு ஒரே நடிப்பா தான் இருக்கு. நானே ஏதோ அதுல தப்பு பண்ணிட்டவே, இதுல கொஞ்சம் நல்லதா செஞ்சு கொடுத்துருவான்னு நினைச்சேன். அதுல முழுசா எல்லா பொருளையும் நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். இதுல கொஞ்சம் பொருளை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை அவியல்களுக்கே செஞ்சு கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அவ என் நல்ல மனசை புரிஞ்சுக்காம என்ன மாதிரி பேசிட்டா. விடக்கூடாது, இதுக்கு மேல விடக்கூடாது. ஃபங்க்ஷனா நடத்த போறிய ஃபங்க்ஷனே, நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனே நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன். ஏதாவது பண்ணி நிறுத்தியே தீர்வேன். அப்போ ஏற்பாடு பண்ண செலவெல்லாம் வேஸ்டா தானே போவோம். அப்ப என்ன பண்ணுவாவே? என்கிட்டனா கூட 1000 ரூபாயோட போயிருக்கோம். இப்போ பல ஆயிரத்தை எடுத்து கொடுத்துருப்பாவல, அவ்வளவு ரூபாய் வேஸ்ட் ஆகட்டும். என்ன பண்ணலாம்? இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாதே. அந்த சாமியை கடத்திட்டானே, அவளை கடத்தினா இந்த ஃபங்க்ஷன் நடக்காது. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவ பிள்ளைக்கு சித்திகாரி தானே. இங்கனக்குள்ளதான் எங்கேயாவது பேர் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் ஜாலியா நடத்தி முடிச்சிருவாவே. வேற யாரை கடத்தினா ஃபங்க்ஷன் நிக்கும்? ஷில்பாவை கடத்தினா அவ ஒருத்தி இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கட்டும்னு நினைச்சிருவாவே. ஏன்னா இழுவ அப்படி. அது வேலைக்கு ஆகாது. வேற யாரு? ஷில்பா புருஷனை கடத்திட்டானே, அந்த மனுஷனே ஆடிக்கோ
நாளைக்கு ஒருத்தவன் தான் வீட்டுக்கு வராரு. அவர் இல்லாதது அந்த வீட்ல கஷ்டமா இருக்க போது அவரை கடத்திட்டு போனா நம்மளுக்கு தான் அசிங்கம். பிறந்த பிள்ளையவே கடத்திட்டானே, அதுக்கு தானே பேர் வைக்க போறாவே. வேண்டாம் வேண்டாம், பச்சை பிள்ளை கடத்திட்டு வந்தா நொய் நொயின்னு அழுதுட்டே இருக்கும். பிறகு அதை நம்மளால சமாளிக்க முடியாது. ரோசி கடத்திட்டா, ஐயோ அதுவும் வேண்டாம். பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா, நம்ம அவளை கடத்திட்டு போயிட்டோம்னா பிள்ளை பாவம். வேற யார் இருக்கா அந்த வீட்ல? அந்த ரோசி புருஷன் இருக்கான், அவன் தானே அந்த பிள்ளைக்கு அப்பே. அவன் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது. அவனை கடத்திட வேண்டியதான். ராத்திரியோட ராத்திரியா பணத்தை தூக்குன மாதிரி அவனை தூக்கிட்டு வந்துறியே இந்த சாமி குடுமிக்காரி. இன்னைக்கு பேசின பாய் நாளைக்கு எங்க போகுது நானும் பாக்கேன். பேர் வைக்கிற ஃபங்க்ஷனே நடக்க போறதில்ல, அப்ப தெரியும் நான் யாருன்னு. டேய், நான் இங்கே நிக்கிறேன். யாராவது வர்றாங்களான்னு நான் வெளியே நின்னு பாத்துக்கிறேன்டா. நீங்க 3 பேரும் உள்ள போய் அவனை கடத்திட்டு வந்துருங்க. 4 பேர் அவனை தூக்கிட்டு போய் ரூம்ல அடைச்சு வச்சிரலாம். சரிடா. நான் மயக்க மருந்து அடிச்சு கொடுத்த கச்சிப்பா பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? ஆமாண்டா, பாக்கெட்ல பத்திரமா இருக்கு. அத கொண்டு போய் அவன் மூக்குல வச்சிரு, அவன் மயங்கிடுவான். அப்படியே தூக்கிட்டு வந்துரு, யாருக்கும் சந்தேகமே வராது. டேய், யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்னடா பண்றது? யாரு பார்த்தாலும் சரி, அவங்களையும் சேர்த்து கடத்திரு. நம்மளுக்கு ஆதாரமே இருக்க கூடாது, சேதாரமாயிடும். என்னடா சொல்ற? யாரு பார்த்தாலும் கடத்திரணுமா? ஆமாண்டா, யாரு பார்த்தாலும் சரி, அவங்களையும் சேர்த்தே கடத்தி தூக்கிட்டு போயிடலாம். இந்த கெட்டப்ல நம்மள யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுடா. அதனால தைரியமா போங்க, அள்ளிக்கிட்டு வாங்க. டேய், அப்படின்னா நீயும் உள்ள வாடா, எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதீங்கடா, நான் இங்கே நின்னு யாராவது வராங்களான்னு பாத்துக்கிறேன். இந்த நைட்ல யாரா வர போறாங்க? ஒருவேளை யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இங்கே நின்னு நான் பிடிச்சு வச்சுக்கிறேன். நீங்க தைரியமா உள்ள போங்க. சரிடா. ஓனர், நான் அப்பவே வந்து உங்களுக்காக காத்துட்டு கிடக்கேன். இவ்வளோ லேட்டாவா வருது? இந்த தொழில பஞ்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஓனர். என்னது தொழிலா? நான் உங்க கூட சேர்ந்து எப்ப தொழில் பண்ண பேதி இருப்பா? இல்ல ஓனர், இது ரொம்ப சீக்கிரட்டான விஷயம்ல. இதுக்கெல்லாம் கரெக்டா டைமிங்ல ஓடிடணும். இல்லன்னா என்ன ஆயிரும்? அப்புறம் மிஸ் ஆயிரும், நாளைக்கு பேரை வச்சு விடுவாவே. அதெல்லாம் வைக்க மாட்டாவே, எல்லாரும் தூங்கிட்டு தான் கிடப்பாவே. நான் என் வீட்டுல என் பிள்ளைலாம் தூங்க வச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டாவலான்னு பார்த்துட்டு தானே வெளியே வர முடியும். உனிமே நான் என்ன வெட்டியமா இருக்கேன்? போங்க ஓனர், நானே மாமியார் என் புருஷன் எல்லாரும் தூங்கின பார்த்து 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 ஓடி வந்திருக்கேன். நம்ம பொழப்பு ஓடி போற பொழப்பெல்லாம் இருக்கு. ஓனர் வாங்க ஓனர், சீக்கிரமா அவரை கடத்திட்டு போய் உங்க வீட்டுல ஒளிச்சு வச்சிருவோம். நாளைக்கு ராத்திரியே அவரை திறந்து விட்டுருவோம். சரி சரி, கெட்டப்பு கொண்டாடுறீங்க எங்க? இருக்கு ஓனர், வாங்க போவோம். எங்கன்னு கேட்கல, காட்டு. இந்தாங்க ஓனர், இதை கண்ணில் போட்டுக்கிடுங்க. என்னது இது கெட்டப்பா? எங்கேயோ கிடந்த உடஞ்ச கண்ணாடி எல்லாம் பறிக்கிட்டு வந்திருக்க போல்க. இல்ல ஓனர், இதுதான் கெட்டப்பு, சூப்பர் கெட்டப்பு. இதை உங்க கண்ணில் மாட்டிடுங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, பெரிய கெட்டப்பு. இத கண்ணில் மாட்டிக்கிட்டா ஒன்னும் தெரியாம போயிரா. பேதி எடுப்பா, இது இல்லாம போனாலும் அது நம்ம ஏதோ அவசரத்துக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்துடலாம். இத மாட்டிட்டு போனா நிச்சயக்கே அந்த குடுமி பார்த்தானா அவ்வளவுதான். ஆள் யாருன்னு தெரிஞ்சா கூட திருடன்னு சொல்லி வேணும்னே தூக்கிட்டு மிதிச்சு விடுவா. ஓனர் நீங்க வேணா மாட்டி பாருங்க ஓனர், அடையாளமே தெரியாது. எங்க என் கண்ணில் மாட்டி விடு. இப்ப எப்படி இருக்கு? ஆமா, நீங்க யாரு? உனக்கு அடையாளம் தெரியல என்ன? ஓனரா? பேதி எடுப்பா, சாக்காவியா சாக்கு. ஓனர் அடையாளமே தெரியல ஓனர். இந்த கெட்டப்புக்குள்ள நீங்க தான் இருக்கீங்கதே, இந்த குரலை கேட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஷோ, அலம்பல் என்னால தாங்க முடியல. ஓனர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஓனர், இந்த மாதிரி வாயை மட்டும் கோணாம கொஞ்சம் நார்மலா வச்சுக்கிடுங்களா? எதுக்கு? கெட்டப்பு கொஞ்சம் முழுமையா தெரியும். ஓஹோ, வாய் இப்படி இருக்கனால தான் ஒண்ணும் தெரியலனே. வாய் மூடிட்டு பின்னால வந்துரு. வாய் தெரிஞ்சல கிளப்பிக்கிட்டு இருக்கா. சரி ஓனர், நானும் கெட்ட போட்டு வரேன். ஓனர் இப்போ உங்களுக்கு நான் தெரியறேனா? சுத்தமா தெரியலமா, சுத்தமா தெரியல. அடையாளமே தெரியல. இந்த கண்ணாடி போட்ட உடனே 4 முளை குறைஞ்சிட்டா நீ. என்னது முளமா? நான் என்ன பூவா ஓனர்? வந்து தோலை போவோம். இன்னைக்கு அவனை கடத்துறமா இல்லையா? ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே எங்க அம்மா செஞ்ச பெரிய புண்ணியம். டேய், அவன் எங்க இருக்கானே தெரியலையேடா. ஏதாவது ரூம்ல தாண்டா படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஆளுக்கு ஒரு ரூமா போய் தேடி அவனை கண்டுபிடிப்போம். டேய், கொஞ்சம் சத்தம் போடாம வாடா. ஐயோ, என்னது இது? ஓனர் இங்க வராங்க. கூட